லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அவினாஷ் பிரகாஷ் என்பவர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. பல சர்வதேச திரைப்பட விழாக்கள்லாம் கலந்துக்கிட்டு பல பரிசுகளை வென்றுகிற படம் தான் இந்த நாங்கள் படம். இந்த படத்தோட கதை என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஊட்டியில் தனியார் பள்ளி நடத்திட்டு வர்றாரு அப்துல் ரஃபேன்றவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நபராக இருக்காரு. அதனால பசங்களை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் வெளுன்னு வெளுத்துறாரு. இதனால என்ன பண்ணுறாங்க, மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த பசங்க மட்டும்தான் இவர்கிட்ட மாட்டிக்கின்னு முழிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் டென்ஷனாகி பசங்களே என்ன பண்ணுறாங்க, கேரளாவில் இருக்க தன்னோட அம்மாவை தேடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அம்மா ரொம்ப வறுமையில் இருக்காங்க. அதனால் பசங்க என்ன பண்ண திருப்பி தன்னோட அப்பா கிட்ட வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியும் மனம் திருந்தி தன்னோட கணவரோடய வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வராங்க. அப்துல் ரஃபே திரும்ப தன்னோட மனைவியை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. என்னடா இது, கதையை கேட்ட உடனே இது ஒரு சீரியலா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. படத்தில் இங்கே தான் பயங்கரமான விஷயம்லாம் வச்சுருக்காரு. படத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 சிறுவர்கள் நடிச்சிருக்க பசங்க அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் உள்ள உளவியல் சிக்கலை தான் இந்த படம் பேசுது. இவ்வளோ ஸ்ட்ரிக்டான இருக்க அவங்க அப்பாவை பார்த்தாலே இந்த பசங்க நடுங்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுவர்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த 3 பேருமே. முக்கியமாக அவங்க அப்பாவை நடிச்சிருக்க அப்துல் ரஃபே அவர் சும்மா சொல்லக்கூடாது, பிரித்து மேய்ஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். தப்பு பண்ணுற தன்னோட பசங்களை முரட்டுத்தனமாக அடிக்கிற ஒரு சைக்கோ மாதிரியே நடிச்சிருக்காரு. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அழுகிறது, அவங்கள கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயத்துலலாம் அப்துல் ரஃபே வெளுத்து வாங்கிட்டாருன்னா சொல்லணும். அம்மா பாசம் இல்லாமல் வளர்கிற அந்த 3 சிறுவர்கள் அவங்களோட நடிப்பும் பிரமாதமாக இருந்தது. அவங்களுக்குள்ளேயே அவங்க ஒரு தனியான உலகத்தில் வாழ்கிறாங்க. வெளி உலகம் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறது, அப்புறம் வீட்டுக்கு வருது. வீடு பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட வீடு. அந்த வீட்லேயே அவங்களோட உலகத்தில் பசங்க வாழ்கிறாங்க. அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்க அம்மாவை தேடி போகிற அந்த காட்சியெல்லாம் அருமையாகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட முக்கியமான இன்னொரு ஹைலைட் என்னன்னு சொல்லணும்னா, ஒளிப்பதிவு சொல்லலாம். இயக்குனரே தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் தனக்கு என்ன வேணுன்றதை அவர் கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. முக்கியமாக அந்த ஊட்டி காட்சிகள்லாம் அருமையாகவே ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர். படத்தோட இசை நல்லா தான் இருந்தது. பின்னணி இசை நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் நாடகத்தன்மையோடு இருக்கிற மாதிரி பின்னணி இசை இருக்குது. அது கொஞ்சம் பலவீனம் தான் சொல்லணும் இந்த படத்துக்கு. ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்போட வளர்க்கணும், அப்படி பசங்களை கண்டிப்போட தான் வளர்க்கணும் அப்படின்ற பெற்றோர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பசங்களை சின்ன தப்பு பண்ணால் அடிச்சிருவீங்க, அதை பசங்க அழுதுட்டு போயிடுவாங்க. ஆனால் அது வளர்ந்து அவங்கள எந்த மாதிரியான ஒளிவியல் சிக்கலில் மாட்டோம் அப்படின்றத இந்த படம் அழகாக சொல்லியிருக்கு. பார்ப்போம், அந்த அளவுக்கு மக்கள் பொறுமையாக இந்த படத்தை பார்ப்போமான்னு அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.